ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேடி டெக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பில் உள்ள ட்ரிக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களோட வாட்ஸ்அப் ஃபாண்ட் ஸ்டைல் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற செட்டிங்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் எப்படி லிஸ்ட்டு டைப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யாருக்கு டைப் பண்ணணுமோ அவங்களோட கீபேட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை எப்படி டைப் பண்ணிடுவீங்க, அதுக்கப்புறம் கண்டினியூட்டி ஆகும். இது வந்து எப்படி லைன் பை லைனாக நம்ம கொண்டு வரதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணுங்கள், கீழே வந்துடும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நம்பரும் அதில் கவுண்ட் ஆயிரும். நீங்கள் வந்து நம்பர் டைப் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே நம்பரை டைப் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து நீங்கள் அடுத்ததை டைப் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை லிஸ்ட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இது போல் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு நீங்கள் லைன் பை லைனாக டைப் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். நம்ம ரெண்டாவது பார்க்க போகிற செட்டிங்ஸ் வந்து முக்கியமான வேர்டுக்கு எப்படி பேக்ரவுண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் யாருக்குன்னா டைப் பண்ணி அனுப்புவீங்க. இப்போ வந்து நான் குட் மார்னிங் டைப் பண்ணி அனுப்புகிறேன். இதுக்கு எப்படி பேக்ரவுண்ட் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட கீபேடில் வந்து இந்த சிம்பிள் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மேலே டாப்பில் இருக்கும் அதை டைப் பண்ணணும். மேலே டாப்பில் ரெண்டாவதாக இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு நீங்கள் குட் மார்னிங் டைப் பண்ணி ரெண்டில் சேம் அதே ரெண்டாவது உள்ள நீங்கள் மார்க்கை வந்து டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் கிடச்சிரும். இது போல் நீங்கள் வந்து டைப் பண்ணி அனுப்பிக்கலாம். இப்படி நீங்கள் ஒவ்வொரு வேர்டுமே மார்க் பண்ணி அனுப்பிக்கலாம். எதனா ஒரு ஃபைல் நம்பர் அனுப்புறீங்களா கூட அந்த ஃபைல் நம்பரை வந்து நீங்கள் இந்த போல் நீங்கள் எதனா ஒரு ஃபைல் நம்பர் அனுப்புறதா இருந்தால் கூட அந்த இதை நீங்கள் வந்து தனியாக பேக்ரவுண்ட் கொடுத்து அனுப்பிக்கலாம். இது போல் நீங்கள் வந்துட்டு உங்களோட முக்கியமான ஃபைல்ஸ் நம்பரை வந்து பேக்ரவுண்ட் கொடுத்து அனுப்பிக்கலாம். அடுத்து நம்ம மூணாவது பார்க்க போகிற செட்டிங்ஸ் வந்து எப்படி நீங்கள் வந்து ஃபுல் லைன் கொடுத்து உங்களோட டெக்ஸ்ட்டை தனியாக காமிக்கிறதுன்னு பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட கீபேடில் வந்துட்டு இந்த சிம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு கேப் விட்டுக்கோங்க. ஒரு கேப் விட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக அந்த இது மாறிடும். நீங்கள் அடுத்து எவ்வளோ டைப் பண்ணாலுமே அந்த லைன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இது போல் உங்களுக்கு என்ன வேணுமோ டைப் பண்ணி அனுப்பிச்சிக்கலாம். ஒரு கேப் விடணும். ஒரு கேப் விட்டால் தான் அந்த லைன் மார்க் வந்து உங்களுக்கு வரும். நம்ம நாலாவது பார்க்க போகிற செட்டிங்ஸ் வந்து உங்களோட டெக்ஸ்ட் ஃபாண்ட்டை எப்படி மாற்றுறதுன்னு பார்க்க போகலாம். இப்போ வந்து நான் ஒரு வேர்ட் டைப் பண்ணுறேன். இதில் இந்த டெக்ஸ்ட்டை எப்படி நம்ம மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே உள்ள இதிலே வரும் போல்டு அண்ட் இட்டாலிக்னு வரும். இதில் வந்து போல்டு இட்டாலிக் வரும். நீங்கள் போல்டு மாற்றிங்கன்னா அந்த வேர்டு வந்து ரொம்ப போல்டாக மாறிடும். தனியாக மார்க் பண்ணி காமிக்கலாம். அப்போது இட்டாலிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணுங்கள். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் லெட்டர் வந்து கொஞ்சம் சாய்வாக வரும், பார்க்க சூப்பராக இருக்கும். இது போல் உங்களோட டெக்ஸ்ட் ஸ்டைலை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் வாட்ஸ்அப்பில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.